சோர்த்தி பக்கத்தை இப்படி போகும். சோத்தங்கை பக்கம் மேலே ஏறி நடந்துடும். வண்டிக்கு நிறுத்தி நடந்தால் போகணும். எத்தனை கிராமம், எத்தனை வீடு இருக்குது மேலே? அது ஒரு 45 வீடு இருக்கும். ஆனால் ரோடு வசதி இது கிடையாது, ரோடு வசதி எல்லாம் மண்ணு வீடாக தான் இருக்கும். மண்ணு வீடு. ஓ சரி சரி. தனிமையில் ஒரு இனிமை. ஏன்னா அங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே அது உதிச்சு வர்ற மாதிரி இருக்கு அந்த கிராமம் நமக்கு கண்ணுக்கு. போயிட்டே இருக்கலாம் போல தோணுது, அவ்வளோ அழகா இருக்கு. அண்ணா அண்ணா புதூர் எப்படின்னா போகிறது? வண்டி வந்து அந்த பக்கம் நிறுத்தணுமா? ஆமாம் ஆமாம், ஒரு கேட் நிறுத்திருக்கு, அந்த இடத்துல வண்டி போட்டு நடந்து போகலாமா? அதாவது போய்க்கலாமா? அனுமதி தான் இருக்குல்ல? எவ்வளோ தூரம் நடந்து போக வேண்டியதுண்ணா? ஆமாம், அங்கே ஒரு காஞ்ச மரம் தெரியுது, அதான் அந்த அந்த பக்கம். இந்த பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறேன். யாருமே கூட இல்லை. கூட இல்லாதது ஒரு விதத்தில் நமக்கு நல்லதுன்னு தான் தோணுது. எதிர்பார்த்து டைமிங் வேஸ்ட்டு, எதிர்பார்ப்பு அதிகமாக போயிடும். யாருமே இருந்தால் தான் நம்ம வந்து இந்த வேலையை நடத்த முடியுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இப்போ எங்களை அது நிறைய இருக்குது. யாராவது இருந்தால் மட்டும்தான் எங்கேயாவது போகணும், யாராவது இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பழக்கம் இருந்துச்சு. இப்போ அப்படி கம்மியாக்கிட்டு வந்துட்டுருக்கேன். என்னால் முடிஞ்சது நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தனியாக தான் போயிட்டுருக்கேன். எவ்வளோ தூரம் நடக்க போகிறோம், அந்த கிராமம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஊர் மட்டும்தான் புதூர். நீ அங்கே போனால் தான் 40 வீட்டுக்கு பக்கம் வீடு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. தனியாக இந்த பயணம் அந்த கிராமத்தை நோக்கி எப்படி இருக்க போகுது, எவ்வளோ அழகாக அந்த கிராமம் இருக்க போகுது, அவங்க மக்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாமா? வாங்க. ஒரு இலை எடுத்திருக்கேன். அந்த இலையை வந்து இப்படி வைப்போம். இந்த மாதிரி இடங்கள் போதெல்லாம் இலையை கழுவிடலாம். இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க தண்ணி. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு. இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பெரிய இலையாக இருக்கும். அந்த பெரிய இலையை வந்து மடித்து, ஏன்னா அந்த பெரிய இலையை மடித்து தான் நாங்கள் வந்து தண்ணியை குடிப்போம். இது சின்ன இலையாக இருக்கிறதுனால தண்ணி அந்தளவுக்கு கிடைக்காது. இருந்தாலுமே பாருங்கள் அவ்வளோ தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷான தண்ணி. ஊற்று தண்ணி இதெல்லாமே, ஊற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணி. வேணுங்களுக்கு தண்ணியை வந்து குடிச்சிட்டு அப்படி நடக்க ஆரம்பிப்போம். இதெல்லாமே வந்து ஒரு மெமரிஸ். நீங்களே இந்த மாதிரி எங்கேயாவது போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே வாட்டர் கேனு, செம்பில் அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து தண்ணி சொட்டு சொட்டாக வர இடத்துல, லைட்டாக ஒழுது வர இடத்துலேருந்து இலையை வச்சு நம்ம அப்படியே வந்து பழங்காலத்தை பொருளை யூஸ் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். நல்லா இருந்துச்சு, அருமையான ஒரு அனுபவம். மறுபடியும் எங்கள் அப்பா கூட சின்ன வயசில் போய் அந்த ஒரு மலை இருக்குது, அது மொட்டை மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையில் வந்து தண்ணியே கிடைக்காம பயங்கரமான வெயில் டைமு, அப்படியே தண்ணி ஊற்றுலேருந்து அப்படியே ஒழுது பாறையில் வரும்போது அந்த இலையை வந்து வச்சு தான் தண்ணி குடித்தோம். அந்த அனுபவம் இங்கே கிடச்சிது. நல்லா ஜில்லுன்னு தண்ணி. அப்படியே இப்போ நம்ம அந்த கிராமத்தை நோக்கி பயணிப்போம்.
2 ரூட்டு பிரியுது, மேலே ஒரு ரூட்டு கீழே ஒரு ரூட்டு. பாட்டி சொல்லும்போது அந்த பாருங்க ஒரு மரம் இருக்குது பாருங்கள், அந்த மரம் தான் ஒரு கணக்கு சொன்னாங்க. அதனால் இந்த ரூட்டாக தான் இருக்குன்னு நம்பி முதல்ல இந்த ரூட்டை பயணிப்போம். ஆனால் கரண்ட்டு வந்து இப்படி இறங்கி போகுது, இந்த பக்கமும் கரண்ட்டு போகிறது இப்படி இல்லை. அப்படிங்கிறனால நம்ம இந்த ரூட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். ஆமாம், அப்படி தான் போகுது. கரண்ட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் லைனு அப்படியே போகிறனால இந்த ரூட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. போய் பார்த்துருவோம். நம்ம எப்போ போனாலுமே 2 ரூட்டு பிரிஞ்சு நம்ம வந்து பிரச்சனைக்குள்ளாக்கிடுது. சாதாரண ஒரு இலையை மிதித்து அதில் வர சத்தம் கூட இந்த இடத்துல அமைதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பயத்தை ஏற்படுத்துது. நம்ம போக வேண்டிய ரூட்டு இப்படியே போகுது பாருங்கள், இந்த ஒத்தேடி பார்த்த மாதிரியே போகுது. இது வரைக்கும் நம்ம போனதில்லை. அந்த மரத்துக்கு கீழே ஒரு 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ஆட்கள் தான் ஒரு ரொம்ப பாவப்பட்ட கிராமமாக தான் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா ரோடு வசதி இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் மேம்படாமல் தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்முடைய வீடியோக்கள்லாம் பல இடங்களில் பார்த்துருப்போம். நம்ம தேடி போகிறது அதிகமாகவே இந்த மாதிரியான கிராமங்கள் தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கிராமத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வழியில் பல தடவை கிராஸ் ஆகிருக்கும், ஆனால் இந்த கிராமம் இங்கே இருக்குது அப்படிங்கிறதே பலருக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா புதூர் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தை நோக்கி தனிமையில் தனியாக ஒரு பயணம். ஆனால் இந்த புதூர் கிராமத்தை பார்க்க வந்தோன்னா இதான் அப்படிங்களா? எத்தனை வீடு நம்ம இருக்குள்ள? 40-45 வீடு. 40 வீடு. ஆனால் வீடுகளுக்கெல்லாம் இப்போ வந்து பொருளெல்லாம் நீங்கள் ஏதாவது கடத்தி கொண்டு வந்து இப்போ நான் வந்த வழி தான் கொண்டு வரணுமா? அப்போ பெரிய பெரிய பொருளெல்லாம் கொண்டு வரது கஷ்டம்தான். இப்போ போகிற வழி இதுங்களா? ஓ, இவ்வளோ நேரம் வந்தது கொஞ்சம் பெருசாக இருந்தது, இப்போ ரொம்ப சின்னதாகிருது. இது மெயினாக உங்களுக்கு போகிற ஒரே ரூட்டு இந்த ரூட்டு தான். அவங்க அங்கேயும் போகலாம், ஆ அப்படியே ஷேட்பட்ட வழிக்கு போகலாம். ஓ, ஆனால் அது வந்து சின்ன வந்த வழி மாதிரி தான் இருக்கும். ஆமாம். அப்போ நீங்கள் இந்த பீரோ கட்டிலலாம் உள்ள கொண்டு போக முடியாது, இருக்குமா எல்லா வீட்லேயும்? எல்லாம் இதில் தான் எடுத்துக்கணும். ஓ, இப்போ வீடு கட்டுறதுக்கு அத்தியாவசிய பொருள் எதுவாக இருந்தாலும் இந்த ரூட்டில் தான் கொண்டு போகணும். சரி, நம்ம கிராமத்தை பார்த்துட்டு வரலாம். சரி, நன்றி. ஓகே மக்களே, இப்போ நேரம் வந்த வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அளவுக்கான ஒரு ரோட் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ரொம்ப கம்மியாகிடுது. இந்த இவங்களுடைய மெயின் ரோடே இதுதான். பாவம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இது வரைக்கும் இந்த அளவுக்கு சின்ன ரூட்டில் நான் இது வரைக்கும் போனதே இல்லைங்க. ரொம்ப அங்கே இருங்க, என்னுடைய கால் 2க்கும் உரசிட்டு தான் இருக்குது அந்த எஸ்டேட்டோடைய இலைகள். அந்த அளவுக்கு தான் இவங்க போகக்கூடிய மெயின் ரூட்டே தான். அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா பொருளெல்லாம் வந்து கடத்திட்டு போக முடியாதுங்கிறனால வீடு கட்ட முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த கிராமத்தை பார்த்துருவோம். போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 வீடு அது வந்து இந்த எஸ்டேட்டு சார்ந்த வீடு. இங்கே எஸ்டேட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு எஸ்டேட்காரங்க கட்டி கொடுத்துருக்குங்க வீடு. பாவங்கள் எப்படி தான் இவங்க இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கங்கிறது தெரியல. ஸோ ஒரு அருமையான ஒரு கிராமத்தை தேடி போகும்போது எல்லா இலைப்பாறை வந்து நம்ம வந்து படுத்துட்ருக்கேன். ஒரு அருமையான ஒரு நிழலில் ஒரு பாறை மேலே ஜில்லுன்னு இருக்குது, ஐஸ் கட்டி மேலே படுத்த மாதிரி இருக்குது. நல்ல வெயில், ஆனால் வெயில் வந்து இருக்குது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இதே நேரத்தில் கீழே எல்லாம் பட்டையை கிளப்பிட்டுருக்கு வெயில், வேர்க்கலை. இதுக்கு முன்னாடி போட்ட 3 பார்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஸ்வெட்டிங் ஓவர் ஆக ஆரம்பித்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நனைஞ்சிருச்சு, அந்தளவுக்கு வந்து வேர்த்துருச்சு. அது பார்த்திங்கன்னா குஞ்சப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய கோத்தகிரிக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்கள் நம்ம போயிருப்போம். வெள்ளரிக்கொம்பை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரையூர், அந்த மாதிரியான கிராமங்கள் போகிறக்குள்ளே வேர்த்துருச்சு. அங்கெல்லாம் நல்லா சூடான பகுதி. இப்போ இருக்கிற இடத்துல ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. தனியாக இருந்தாலுமே அந்த எல்லாத்தையும் ரசிக்க முடியுது. ஒவ்வொரு ஃபீலும் நமக்கு வந்து வித்தியாசம் தருது. அந்த காற்று நம்ம மேலே படுறது, அது ஜில்லுன்னு இருக்கிறது, இந்த மாதிரி தனியாக அப்படி படுத்துக்கிட்டு பாறை மேலே விட்டா ஒரு குட்டி தூக்கம் தூங்கிடுவேன். சார் தூங்கிட்டா சார். கோழி
கத்துற சவுண்டில் வருது. ஓகே, நம்ம ஆர்வத்தை அதிகப்படுத்துது. அதனால் நம்ம வந்து இங்கேருந்து எந்திரிச்சு போகலாம். எக்ஸ்ட்ரா எடுத்து அப்படியே தூங்கிடுவேன். நேரமாக எந்திரிச்சுனால தூக்கம் வந்துடும். நல்லா அருமையான தூக்கம் வரக்கூடிய ஒரு இடம். அதனால் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது. ஆர்வத்தை அதிகரிக்கும் கிராமம். அப்படியே அந்த கரண்ட் கம்பம் வந்து கீழே வரைக்கும் அப்படியே போகுது பாருங்கள். அதான் தான் ரூட்டாக இருக்கும். அதான் மக்களே அந்த கிராமம். ஸோ அழகாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வீடுகளை வந்து பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் சாதாரண சின்ன சின்ன வீடுகள் தான். ஒரு அவ்வளோ அற்புதமாக அழகாக தெரியுது. மின்சார வசதி, தண்ணி வசதி மட்டும்தான் அந்த கிராமத்தில் இருக்குங்கிறது நமக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. போயிடும். இப்போ இந்த கிராமத்தை நம்ம வந்து சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கும். கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதான் அந்த கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருக்கும். இதான் இந்த கிராமத்துக்கு தான். இதான் மக்களே இந்த கிராமத்தினுடைய முதல் வீடு. விலங்குகள் வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துறது மாதிரி தான் தோணுது. இரவு நேரத்தில் குளிர் காயறதுக்கும் விலங்குகள் வராமல் இருக்கிறதுக்காக நெருப்பு முட்டிக்குவாங்க. இதுதான் இந்த கிராமத்தினுடைய முதல் வீடு. முதல் வீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கல்லும் மண். ரொம்ப பாவப்பட்ட மக்கள். உங்களுடைய வீடை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒன்றுங்க, நாம் பார்த்த வரைக்கும் இருக்கப்பட்டவங்கள்ட்ட இருக்கக்கூடிய புத்தியெல்லாம் இல்லைங்க. ரொம்ப 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 நல்ல ஒரு எண்ணம் கொண்ட மக்களாக தான் இருக்காங்க இந்த மக்கள் எல்லாமே. ஒரு பரிதாபத்துக்குரிய அன்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க. ஏதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க உணவாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஏதாவது பணம் என்கிட்ட இல்லைங்க, மிஸ் ஆயிடுச்சு, ஒரு 200 300 கொடுங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிறத தந்துடுவாங்க. அந்த மாதிரியான மக்கள் தான் இந்த மக்கள். நான் நிறைய இடங்கள் போயிட்டு நல்லா அனுபவிச்சிட்டேன். நிறைய இடத்த பசியை உணர்ந்தவங்க. இப்போ அங்கே பாருங்க மக்கள் வீடுகள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடு ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையாக இருக்குது. பார்ப்போம், வரும்போது நம்ம பேசிக்கலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்படி இது வந்து தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அந்த ஆஃபீஸுங்கிறனால இது வந்து இதுவும் அதோட சத்துணவு மாதிரி இருக்குது. ஆமாம், அதனால் வந்து கட்டி கொடுத்துருங்க இந்த மக்களுக்கு வந்து சத்துணவு. அந்த பக்கம் இன்னொரு பில்டிங் இருக்குது, அது ஸ்கூல்னு நினைக்கிறேன். நம்ம அதையும் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வீடு இருக்குது. இதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே போகலாம். இந்த வீடு இதுக்கு ஸ்கூல் அது கட்டிருக்காங்களா? இது சத்துணவு அது அந்த பக்கம் பால்வாடி. இது யார் இப்போ இது ஏற்கனவே வீடு கட்டுறதுக்கு வந்து கல் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க? நீங்கள் எல்லா ஊர் மக்களாக சேர்ந்து கடத்துனது? அவங்க கொண்டு கொடுத்தாங்க, இல்லை நாங்கள் கடத்தி கொடுத்து கட்டணும். ஓகே ஓகே. மொத்தம் எத்தனை வீடு அதுக்குள்ள? 40 வீடு. எல்லாமே வந்து இந்த காடு தொழில், இந்த மாதிரி கூலி தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேங்க. காடு தொழில கூட வேலை இல்லைங்கிறாங்க, மழை இல்லை. மழை இருந்தால் தான் வேலை உங்களுக்கு. மழை இருந்தால் மக்கள் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருள் கொண்டு வரதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோடு இல்லாமல். ஆமாம், ஆனால் இங்கே நீங்கள் இந்த கழுதை குதிரை அந்த மாதிரி எதிர கலக்க அப்படிலாம் இல்லை. நீங்கள் தலை சுமையை தான் கொண்டு வரணும் எல்லாமே. இல்லை, நாங்கள் கொடைக்கானல்லாம் பார்க்கும்போது அங்கெல்லாம் வந்து இந்த கதிரையில் பயன்படுத்துவாங்க. இங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது.
ஓ இங்கே கரண்ட்டெல்லாம் வந்து எத்தனை வருஷமாச்சு? கரண்டெல்லாம் நான் முன்னாடி இருந்தா இருக்கு. ரோடு வசதி மட்டும் தான், ரோடு வசதி வீடு வசதி மட்டும் உங்களுக்கு பிரச்சனை. தண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. அப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சா உங்க தண்ணி பிரச்சனை வந்துடும். போய் எங்கெங்கயோ தேடி தான் எடுத்து வரணும். அப்படி எங்கல போவீங்க தண்ணி தேடுறதுக்கு? அப்படியா? அம்மாட்டி கொஞ்சம் பேசுவோம். எங்க போவீங்க? இது போற வழியில 2-3 வரி பிரிவு பாத்தீங்கன்னா அந்த ரூட்டுக்கு போவீங்களா? ஆத்து ஆறு இந்த மாதிரி அந்த மாதிரி இடமா? குழினா அந்த ஊத்து தண்ணி வருமா? அதுமா அதுல போய் தண்ணி எடுத்து வருவீங்களா? இப்பெல்லாம் தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. இப்ப கொஞ்சம் குடிக்கிறது களவா. இப்ப இன்னும் எப்படி 3 மாசத்துல வந்து இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் தண்ணி தேவைப்படும். நீங்க அங்கதான் போவீங்களா? ஓ நீங்க விலங்கு எல்லாம் வருமா? ஓ புலியெல்லாம் வருமா? இந்த கிராமத்துக்குள்ள வருமா? எப்போ வந்துச்சுங்க கடைசியா? அது எப்போது சுத்திட்டு தான் இருக்குது. ஓ அதிகமா வர்றது எந்த நேரமா வரும்? அதெல்லாம் 9-10 மணிக்கு மேலே இருட்டுனதுக்கு அப்புறம் தான் வரும். பகல் நேரங்களா ஒன்றும் வராது. இங்க மக்களுக்கு ஏதாவது இடையூறு ஏதாவது சாப்பிட்டு கடிக்கிறது அந்த மாதிரி? ஆடுகளை மாடுகளை பிடிக்கிறது? ஆடு மாடை பிடிக்குதே, பிடிச்சிட்டு போயிடும். பிடிக்கும். நம்ம அதெல்லாம் ஒரு கடா குட்டி மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் அங்க இருந்து கீழே வர நேரம் பிடிச்சது புலிதான். புலி வந்து பாட்டி ஒரு ஆடு குட்டியை புலி கடிச்சிருக்குது அப்படின்னு இங்க வச்சு சொல்லிச்சு. புளியை கடிச்சு தூக்கிட்டு போயிருச்சா? தூக்கி போகல, இழுத்து இருக்குது. அது கவாத்து வெட்டி இருக்காங்க காடு. ஆமாமா தைலக்காடு. அதுக்கு அத கட்டையில இழுத்து போக முடியல. அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு போட்டு போயிடுச்சு. அங்க போய் லைனில போய் ஒரு நாயை பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்ப சிறுத்தராது நாயை பிடிச்சிட்டு போய் அத அந்த ஆத்தில கொண்டு போய் போட்டுட்டு போய் ஒன்னோட திங்கல, சும்மா பிடிச்சு இழுத்து கொன்னுட்டு போயிருது. அப்படி செஞ்சிருச்சு. இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை போய் வந்தது இன்ன மட்டும் அதெல்லாம் ஒன்னும் செய்யல. யானையில வருங்களா? அது பகுதியில் பலாப்பழ சீசன் டைம்ல வருமா இல்ல எப்போது இருக்கு? இந்த கீழே ஒரு வழி இருக்கு, இங்க இருந்து செடுத்துட்டோம் அங்க கொட்டக்கம்பதை போகுது அந்த வழி, அதுல எப்போது இருக்குது. நைட்டுன்னா வந்துடும். இப்படி வாழையை பார்த்தேன்னா வந்துடும். வீடுகளுக்கு வீடு அடிக்கிற அந்த மாதிரி அதெல்லாம் இங்க செய்யல. இங்க வந்து அந்த மாதிரி செய்யல. அந்த வாழையை தின்னுட்டு போயிரும். இப்ப உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா வீடு கட்டுறதுக்கு வந்து பொருளை கொண்டு வர முடியாது. இதெல்லாம் ஒரே ஆளு தூக்கிதான் இந்த கல்லு இங்க கொண்டு வந்தது எம்செண்டு எல்லாம் தூக்கியேதான் இதை கட்டி இருக்குது. அதை பூச்சுறதுக்கு இப்ப எம்செண்டு வேணும். அதை எப்படி தூக்க முடியுது ஒரு ஆள்லாம் யாருமா கொண்டு வந்தது? எங்க சாமினே. ஓ ஐயா இருக்காரு இப்ப எங்க? வேலைக்கு போயிட்டாரு. காட்டு வழித்தான். அவர் ஒரே ஆளாதான் இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்தது. ஆளுதான் இவ்வளவு செமந்துருச்சு. ஆளுங்களை கூலி கொடுத்து வாங்கினா இந்த கல்லெல்லாம் உடைச்சு போட்டுருவாங்க, அந்த சோலையில எடுத்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி யாரையவே கூப்பிடல. ஒரே ஆளு. எத்தனை மாசம் ஆச்சுமா இந்த கல்லெல்லாம் உங்க மொத்தமா கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு? அது ஒரு 5-6 மேட்ச் ஆகி போச்சு. அதுதான் இப்ப இது வீடு கட்டி இப்ப 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. இன்னும் பூச்சி பாரு. இந்த கல்லெல்லாம் கொண்டு வரமா ஒரு நடைக்கு எத்தனை கல் வச்சுட்டு கொண்டு வருவாருங்க தலையில? ஒரு 2 கல் 3 கல் 2 கல் 3 வச்சு கொண்டு வருவாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் இங்க 2 கிலோமீட்டர் இருக்குங்களா அந்த இடத்துக்கு? கண்வெட்டில 2 கிலோமீட்டர் வருமா? அப்ப 2 கிலோமீட்டர் வந்து தூக்கிட்டே கொண்டு வரணும். அந்த செட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு அதுல இருந்து இங்க பிளமரத்துக்கிட்ட தூக்கி அங்க இருந்து கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்து ஒரு அலைப்பிடி கட்டி இருக்குது. இன்னும் அதை பூசுறதுக்கும் வழி இல்லாம கிடக்குது. வண்டி ரோடு இருந்தா லோடு இங்கே கொண்டு வந்து இருளர் மக்கள். ஓகே. இப்போ உங்களுக்கு ரேஷன் பொருள் எல்லாமே வீடுக்கு இங்க வருமா? இல்ல, நாங்க கொணக்கரை போய் தூக்கி வரணும். கொணக்கரை போனோம். கொணக்கரை. ஓகே. கொணக்கரை கிட்ட எந்த இடத்துல ரேஷன் கடை? இந்த பக்கம் இருக்கு, அந்த கோயில் கிட்ட இருக்கு. அந்த கோயில் கிட்டயா? இந்த பக்கம் கோயில் இருக்கு, அந்த கோயில் கிட்ட இருக்கு. ஓகே. வாழ்க்கையே வந்து தலையில வந்து பொருளை சுமந்து தூக்கிட்டு போறதுதான் இருக்கு. என்ன பொருள் பணந்தாலும் நம்ம சுமந்துதான் செய்யணும். இந்த 2 பில்டிங் பார்த்துருப்பீங்களா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து இந்த பொருளை கடத்தி கொண்டு வந்தனால இந்த பில்டிங் வேலை நடந்திருக்கு. ஆனால் தனிப்பட்ட அவங்கவுங்க வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நம்ம இன்னும் வந்து ஒரு சில வீடுகள் அப்படி பார்த்துட்டு இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடையா? ஓ அப்படியேங்கப்பா ஒரு மக்களே சிறுத்தை கவுனுதாமா.
இது எப்பமா நடந்துச்சு? அது 20-30 வருஷம் ஆயிப்போச்சு. 2 வருஷம் ஆச்சா? ஆனா ஏன் நீ காய் ஆற மாட்டேங்குது? ஆற மாட்டேங்குது, மருந்துதான் போடுறோம். ஓ, இப்படி படுத்ததா இருக்குமா? இது இப்ப சாப்பிடறதுக்கு நீங்க கொண்டு வந்து கொடுக்கணுமா இங்க? ஓ ஓ. இதில் பார்த்தீங்கன்னா சிறுத்தையினுடைய அட்டாக்ல வந்து அடிபட்டது. கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காயமாயிருக்கு. அதே மாதிரி கால் அடிபட்டிருக்காமா, நடக்க முடியாது. அதனால வந்து சாப்பாடு எல்லாமே வந்து இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்களாமா. பாவம், ஒன்று கடிச்சு கொண்டு இருந்தால் கூட இவ்வளோ பாதிப்பு அதுக்கு தெரிஞ்சிருக்காது. அது அப்படியே ஒரே டைம் செத்துருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே இருந்தது. நேற்று தான் வெளியே கொண்டு வந்து குளிப்பாட்டி இங்கே வச்சிருக்கோம். ஓகே, அப்போ அதிகம் இங்கே வந்துலாம் பிடிச்சிட்டு போயிருமா? இப்போ வந்து இந்த ரோடு இல்லாதனால நீங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைகிறீங்க? நீங்கள் எங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாதவங்களாம் கட்டி தூக்கிட்டு தான் போகணும். கட்டி தூக்கி தான் கொண்டு வரீங்களா? அப்போ கட்டி தூக்கி தான் அந்த கன்வெர்ட் ரோடு. அப்போ ஆம்புலன்ஸில் இது வரைக்கும் வரும்? அந்த கன்வெர்ட் ரோடு இருக்குதுல்ல, அதான் அந்த கீழே வந்து இந்த சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டிருக்காங்களா, அது வரைக்கும் வரும். அங்கே அது வரைக்கும் இங்கேருந்து கொண்டு போவீங்களா? அப்போ நீங்களாம் தூக்கிட்டு போவீங்களா ஜி? எடுத்துக்கலாமா உங்கள் வீடியோ? அந்த அவங்க அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் கட்டி தூக்கி தான் கொண்டு போனீங்களா? அப்போ கட்டி தூக்கிட்டு போகும்போது கிராம மக்கள் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த ஜென்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிருவீங்களா? திடீர்னு எல்லாரும் வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போனால் மறுபடியும் வரதை சொல்லுவோம் வீட்டுக்கு. ஃபோன் பண்ணால் ஃபோன் கிடைக்குமா? டவர் கிடச்சிரும்? ஃபோன் பாதி இடத்துல டவர் கிடைக்கும், அந்த இடத்துல மட்டும் டவர் கிடைக்கும். ஓ, இல்லை நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல டவர் கிடச்சிருமா? கிடச்சிரும். அதனால வந்து கோத்தேரி அப்படிதான் வேலைக்கு. ஓ, அப்போ டக்குன்னு நாங்கள் பாதியில் விட்டு வந்துடுவீங்களா? இந்த மாதிரி எமர்ஜென்சினா விட்டு வந்துடுவீங்க. அப்போ நீங்களும் ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி தான் கணக்கு. முடியலன்னு சொல்லி டக்குன்னு கூப்பிட்டுருவாங்க. நீங்கள் இங்கேருந்து உங்களை வந்து இந்த ரூட்டில் கொண்டு போவீங்க, கூட்டு போவீங்க. இப்போ போகிற வழி, அப்போ வர்ற வழியிலேருந்து ஒரு 2 ரூட்டு பிரிஞ்சுதுங்க. இப்போ உங்கள் கிராமத்துக்கு நேராக வர்றேன், லெஃப்ட் சைடில் ஒரு கட்டு போச்சு பார்த்தீங்கன்னா, அதுதான் நீங்கள் சொன்ன எஸ்டேட் ரூட். அது அந்த ரூட்டை தான் அந்த இதுக்கு போய் சேருமா? ஓகே ஓகே. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வேலைக்கு தான் போகிறீங்களா? எத்தனை படிச்சிங்க? ஐயா அதுக்கு மேலே படிக்கல? படிப்பு வசதி இல்லை, நடந்து போக கஷ்டம். ஓ, அது தங்கி படிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? வீட்டில் ஒரே ஒரு ஆள், நாங்கள் போய் தங்கி படித்தோம். ஒரு நாள்னா புரியல, யாரு? அம்மா மட்டும்தான். அம்மா மட்டும்தான். அப்போது வருமானங்கிறது ஒன்றும் இல்லை. அதான் வேலைக்கு போனால் அப்படியே வீட்டுக்கு வந்துக்கலாம், பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வமெல்லாம் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து கரெக்டான ஒரு வருமானமோ ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நீங்கள் படிப்பீங்களா? எல்லாமே கொரோனா டைமில் பாதி பேரில் பாதிக்கப்பட்டாங்க. ஓ, அப்படியே பாதி ஒர்க் ஆரம்பித்தது தான். நீங்கள் ஒரே ஒரு பையன்தான்? ஒரே பையன் வீட்டுக்கு கீழே தம்பி அண்ணன் அந்த மாதிரி யாருமே இல்லை. அப்போ வருமானங்கிறது இப்போ உங்களுக்கு தான். நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்களாம்மா? ஓ, அப்போ வந்து அம்மா சம்பளம் ஒரு 350 ரூபா கிடைக்குமா? ரொம்ப கம்மியான வருமானம். இதை வச்செல்லாம் குடும்பத்தினருக்கு ரொம்ப கஷ்டம்தான். சரி, ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வரும்போது பேசிக்க. சரிங்க, மக்களை கேட்டிருப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானம் வந்து கம்மிங்கிறதுனால படிப்பே வந்து கொரோனா டைம்லேயே வந்து நிறைய பேர் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. டெய்லி வந்துட்டு போயிடுவாங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த கிராமத்தினுடைய ஸ்கூலு 1லேருந்து 5 வரைக்கும் இந்த ஸ்கூல் இருக்காமா. டீச்சர்ஸ்லாம் வந்து கோத்தகிரியில் இருந்த வீடு, அவங்க வந்து டெய்லி வந்துட்டு போவாங்களாமா. 5ஆவதுக்கு மேலே வந்து கோட்டடைங்களா, கொட்டக்கொம்பைன்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது, ஊர் இருக்குது. அந்த அங்கே தான் வந்து 10ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஹாஸ்டல் வசதி எதுவும் இல்லாததுனால டெய்லி போயிட்டு வராங்க. திரும்ப அப்படியே ஒரு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க பாட்டிமாவும் அந்த அக்கா சொல்லும்போது எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம்மா, இருங்க ஒரே நிமிஷம் வந்துட்டு அப்படியே பேசிடுவோம். எல்லாமே பிரச்சனைங்கிறாங்க. தண்ணியிலேருந்து, ரோடுலேருந்து, பட்டாலேருந்து எல்லாமே பிரச்சனைங்கிறாங்க. பாவப்பட்ட ஒரு கிராமம். சுற்றியும் பார்த்திங்கன்னா எல்லா கிராமங்களுக்கும் வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது. நம்ம இங்கேருந்து சொன்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வீடியோ வரப்போது பாருங்கள். அங்கே எல்லாத்துக்குமே ரோடு வசதி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு கிராமம் மட்டும்தான் பெண்டிங்கு அப்படிங்கிறாங்க. அது எதனால் என்ன ஏதுங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கீழே கிராமங்கள் இருக்குது, நம்ம அதையும் பார்த்துட்டு வந்துடலாம்.
கொடுக்காதது வந்து எஸ்டேட்டோடைய பிரச்சனையா இல்லை வந்து கவர்மெண்ட் வந்து எஸ்டேட் தான் ரோடு தர மாட்டேங்கிறாங்க? தர மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க இதை சொல்லி? உங்களுக்கு ரோடு கொடுக்க முடியாது, இதே தான் சொல்லியிருக்காங்க. பாவம் நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் வெயிலுங்கிறனால தூங்கிட்டு இருக்காங்க. மண் வீடு மேலே வந்து தார்பாய் இந்த மாதிரி போட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஒரு வியூ பாயிண்ட், மலையினுடைய ஒரு விளிம்பில் வந்து வாழக்கூடிய ஒரு கிராமம் அந்த வீடுங்க இவங்களோடது. இருக்கிறதுலே கடைசி வீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு தான். இப்போ பார்த்தாலே இந்த வீடு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாறையெல்லாம் சேர்த்து வச்சு வீடு எடுத்துருக்காங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? அண்ணா உங்கள் வீடு எப்படி வீடு எடுத்துக்கிட்டுமா? நம்ம பார்த்த வரைக்கும் உங்கள் வீடு பாறைக்கு இடையில வந்து வீடு கட்டியிருக்கீங்க. நீங்களே கட்டிக்கிட்டதா? சூப்பராக இருக்குண்ணா. அண்ணா மண்ணெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சுண்ணா, மழையில் கரைஞ்சதாண்ணா? இல்லை இல்லை, அது அந்த மழை பெஞ்சு சாரல் அடிச்சேன் நான். அப்படி கரைஞ்சி போனதா? கொஞ்சம் இன்னைக்கு லீவுங்களாண்ணா வேலை? இன்னைக்கு லீவ், நாளைக்கும் லீவு தான். லீவு தான். மழை இது மாதிரி வெயில் அடிக்க ஆரம்பிச்சுன்னா வேலையில் இருக்காது உங்களுக்கு? கஷ்டம்தான். வெளியே இல்லை. ஆனால் இது எத்தனை வருஷங்க கட்டியிருக்கோம்? 3 வருஷம் தான் இருக்குமா? 3 வருஷத்துலேயே வந்து ரொம்ப அந்த இதாக கரைஞ்சி போகிற மாதிரி ஆகிப்போச்சு மண்ணெல்லாம். பாறைகளுக்கு நடுவில் ஒரு வீடு, அழகான வீடு, சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த கல்லுகளை எங்கிருந்து எடுப்பீங்க? இல்லை உடைச்சு பாறையில் உடைச்சு அந்த மாதிரிலாம் இல்லையா? ஓ இல்லை, பெருக்கி எடுத்த மாதிரியே இருக்கா அந்த மாதிரி? ஓ அழகா இருக்குங்க. இந்த மாதிரி வீடு பார்த்தது இல்லை, நான் பாறையோட சேர்ந்து கட்டின வீடு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்ன கல் எல்லாம் நிறைய இடங்களும் இந்த மாதிரி பெரிய கல் வச்சு கட்டி பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கல் அழகான முறையில் கட்டியிருக்காங்க. ஓகே மக்களே, இதுதான் புதூர் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதோட வந்து நம்ம கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஆரம்பத்தில் போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்த வீடு தான். அம்மா இதான் உங்கள் வீடு தான்? ஃபஸ்ட்டு வந்தோடனே உங்கள் வீடு தான். ஓகே மக்களே, வந்து அந்த ஆரம்பத்தில் பேசும்போது ஒரு பாட்டி இவங்க வீடு தான். ஐயோ வேண்டாம் வேண்டாமா, இது நீங்கள் போடுற செருப்பி தானா? அது கிழிஞ்சு போச்சுப்பா, இந்த வாரம் கோத்துட்டு போய் எடுத்துட்டு வரேன். எல்லாரும் பையன் கிட்ட சொன்னா பையன் எடுத்துட்டு வந்துடுவோம். வேண்டாமா? ஐயோ வேண்டாப்பா. அட வைங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சது. நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் சம்பாதிச்சு தான் உங்கள் பசங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால வந்து இது வைங்க. இது வந்து நம்ம வீடியோ பார்த்த ஒரு சில நபர்கள் வந்து இந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்க கொடுக்க சொல்லி தந்தது. அது 1000 ரூபா இருக்கு. சரிங்களா? செருப்பு வாங்க, நல்ல துணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா இது இப்போதைக்கு ஒரு 1000 ரூபா வச்சு பயன்படுத்திங்க. சரிங்களா? அடிப்படை தேவைக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. அப்படி கிளம்புறோம். சரிங்களா? இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். நன்றி, பாய். இதான் கடைசி, அதாவது ஃபஸ்ட்டும் கடைசி. நம்ம வரும்போது இந்த ரூட்லேருந்து வந்தோம். இதான் ஃபஸ்ட்டு வீடு.
ஃபஸ்ட் வீடு வந்தோன்னே இந்த பாட்டி தான் நம்ம வந்து உதவி பண்ணியிருக்கோம். கிராமங்கள் இருக்குது, ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க தான் இந்த கிராமத்தில் கொஞ்சம் வந்து கஷ்டப்படக்கூடியவங்க. ஏன்னா யாரும் இல்லாமல் தனியாக இருக்காங்க. ஒரு பையன் இருக்கார், பையனும் 10th நிறுத்திட்டாங்க. வீடியோவில் கேட்டிருப்பீங்க. இவங்களோட வருமானத்தை நம்பி தான் அந்த குடும்பம் ஓடுதுங்கனால நம்ம முடிஞ்ச ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இன்னும் போகக்கூடிய கிராமங்கள் யாராவது கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் நம்ம அவங்களுக்கு கொடுத்து உதவலாம். இங்கேருந்து நம்ம கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பாய்.